என்ன ஆனால் இந்த மேற்கத்தியர்கள் யாருக்கு வந்து பார்த்து சொல்கிறேன் காட்டு மிராண்டி சட்டம், எவ்வளோ மனசாட்சி இல்லை உங்களுக்கு, எப்படி அந்த கண்ணை வந்து அவன் குருடினான். ஏன் நீ குத்துனல ஒரு கண்ணை, அந்த கண்ணு குத்துனவனுக்கு அவனுக்கு தெரியும்ல, உனக்கு கிழிச்சா என்ன வழி உனக்கு தெரியணும்ல, கிழிச்சா என்ன வழின்ட்டு. அதுக்கு ஃபைனோ இல்லை அதுக்கு 6 மாதம் ஜெயிலோ அது போட்டால் தெரியாது. கிழிச்சேன்னா கிழிச்சே தான் ஆகணும், அதுதான் மேட்ரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ஆயினும் யாரேனும் பழி வாங்காமல் மன்னித்து விடுவாராகில் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். சரி, ஏதோ மிஸ்டேக்காக தவறுதெல்லாம் நடந்திருக்கும், சில சமயம் தெரியாமல் கைப்பற்றுரும், தெரியாமல் இது மாதிரி ஆயிரும். இது மாதிரியான கேஸில் அல்லது ஏதோ ஒன்று, சரி இவன் திட்டான், அந்த கோபத்தில் இவன் அடிச்சிட்டான், சரி அதுக்கப்புறம் இவனுக்கு புரிஞ்சிருச்சு, சரி என் மேலே தான் மிஸ்டேக் அப்படின்ட்டு நீங்கள் விரும்பினா மன்னிச்சிடலான்னு. ஆனால் கொலையை பற்றி மன்னிக்க சொல்லி எல்லாம் சொல்லலை. கொலை என்ன சொல்கிறான், மன்னிச்ச விட்டால் அது, அதாவது மன்னிக்கிற கேஸும் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும், அதை வந்து தவறுதலாக நடந்திருக்கும், அந்த மாதிரி கேஸில் மன்னிச்சு விடலாம். வேணும்னே திட்டமிட்டு கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு பழி வாங்கியே தீரணும்னு தான் குரானும் சொல்லுது. இது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த காயங்கள் அளவுக்கு, புரியுதா, இந்த காயம் அளவுக்கு அந்த காயம் பண்ணுங்க. எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தாம் அநீதியாளர்கள். இப்போ இதே டயலாக் தான் 44 வசனத்துலேயும் வந்துச்சு. இது 5வது 45 வசனம். இந்த 44 வசனத்துலேயும் எண்டில் அல்ல என்ன சொன்னான், நபிமார்கள் இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தாங்க, அஹ்பாரும் இவங்களும் இதை செஞ்சுட்டு வந்தாங்க, யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை வந்து அதுக்கேற்ப தீர்ப்பு வழங்கலையோ அவங்க காஃபிர்கள்னா, இந்த இடத்துல என்னங்கிறான் அல்லாஹ், அவங்க ஜாலிம்கள். இந்த இடத்துல அவங்க யார், அநீதியாளர்கள். வமன் லம் யஹக்கம் பிமா அன்சலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அது 44. இது 45. வமன் லம் யஹக்கம் பிமா அன்சலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஜாலிமூன். யார் அல்லாஹ்வுடைய ஹுக்குமை நிறைவேற்றவில்லையோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை உத்தரவை தூக்கி போட்டாரோ அவர்கள் ஜாலிம்கள். ஜாலிம்னா என்ன, ஜுலும்னா என்ன, அதுவும் 31 அத்தியாயத்தில் 14 வசனத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க,